அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு சர லக்னம் ப்ளஸ் சரராசி, ஸ்திர லக்னம் ப்ளஸ் ஸ்திர ராசி, உபய லக்னம் ப்ளஸ் உபய ராசி, சூட்சம பலன்கள். எந்த சர லக்னமாகவும் எந்த சரராசியாகவும் இருக்கலாம். சர லக்னமோ சரராசியும் ஒரே கட்டத்தில் கூட இருக்கலாம். நமக்கு தேவை சர லக்னம் சர ராசி தான் தேவை. ஓகே, குட். அதே மாதிரி ஸ்திர லக்னம் ஸ்திர ராசி தான் தேவை. அதே மாதிரி உபய லக்னம் உபய ராசி தான் தேவை. 4ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாரு, 2ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாரு, 12ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் எதுவும் இந்த வீடியோவின் கணக்கில் வராது. நமக்கு தேவை லக்னமோ சந்திரனோ சர ராசியில் இருந்தால் நம்ம கிளைண்ட்டு ஜாதகர் பார்த்த உடனே இந்த பலன்கள் சொல்லணும். லக்னமோ ராசியோ ஸ்திர ராசியில் இருந்தால் இந்த பலன்கள் சொல்லணும். லக்னமோ சந்திரனோ உபய ராசியில் இருந்தால் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நிச்சயமாக இந்த பலன்கள் நீங்கள் எடுத்து சொல்லணும். சொல்கிற பலன் எதுவும் மிஸ் ஆகாது. இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நான் பலன் சொல்வதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ரூல் சொல்கிறேன். அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்னமோ சந்திரனோ திதி சூன்யம் அடையக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்ல போகிற பலன்கள் அனைத்தும் மாறிடும். அதுக்காக தான் இந்த ரூலை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்னமோ சந்திரனோ திதி சூன்ய ராசியில் இருக்கக்கூடாது. அடுத்து லக்னமோ சந்திரனுக்கோ முன்பின் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. லக்னமோ சந்திரனோ பாவ கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடாது. நான் எதை சொல்லிகிட்டு இருக்கேன்னு நல்லா கவனிச்சிக்கோங்க. சர லக்னங்க, நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். சர லக்னம் சர ராசியில் சந்திரன் இருக்கார், ஓகேங்களா? அந்த சந்திரனோ லக்னமோ திரிசூனியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அந்த சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ முன்பின் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஒரு ராசி கட்டத்தை போட்டுக்கோங்க. சந்திரனுடன் மாந்தி ஸ்திர ராசியில் உண்டு எழுதிக்கங்க. ஸ்திர ராசி அங்கே சந்திரனுடன் மாந்தி எழுதிக்கங்க. சனியுடைய பார்வை செவ்வாயுடைய பார்வை அந்த சந்திரனுக்கு விழுது. தனித்தனியாக பார்க்கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஸ்திர லக்னத்தில் ராகு கேது உண்டு. ராகு இருந்தாலும் சரி, கேது வந்தாலும் சரி, இல்லை ஸ்திர லக்னத்தில். இப்போது ஸ்திர லக்னம் ப்ளஸ் ஸ்திர ராசிக்கு நான் சொல்கின்ற பலன்கள் அனைத்தும் மாறிவிடும். அதாவது லக்னமோ சந்திரனோ பாவகர்கள் மூலமாக எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். இப்போது சர லக்னம் ப்ளஸ் சர ராசிக்கு சூட்சம பலன்கள் சொல்கிறேன். நோட்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, சர லக்னம் ப்ளஸ் சர ராசி. ஜாதகரை மீட் பண்ணணும் என்றால் அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மீட் பண்ண முடியும். ஜாதகர் ரொம்ப பிஸியானவர், டெசிஷன் உடனே எடுக்கக்கூடியவர். ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் அந்த விஷயத்தை முடிக்கும் வரை விடமாட்டார். பழைய சம்பவங்களை மறக்க மாட்டார். ஜாதகருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மறக்கவும் மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார். தனக்கென்று ஒரு லட்சியம் உண்டு, அந்த லட்சியத்துக்காக போராடுவார். பயணம் விரும்பக்கூடியவர். ஓய்வு நேரத்தை தவிர வீட்டில் அதிகமாக இருக்க மாட்டார். ஓய்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய திறமைசாலி. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். சுய புத்தி, சந்தேக புத்தி, அவசர புத்தி இவை அனைத்தும் பயன்படுத்தி தன்னுடைய காரியத்தில் முழு கவனத்தை செலுத்துவார். சொந்த புத்தி வைத்து நல்ல பெயர் எடுக்கணும், இல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க என்ற மனபயம் உள்ளுக்குள் இருக்கும். இதற்கு இதுதான் பலன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்திர லக்னம் ப்ளஸ் ஸ்திர ராசி. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஜாதகர் பொறுமையாக சிந்தித்து தான் எந்த விஷயத்திலும் இறங்குவார். அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவும்
உடனே எடுக்க மாட்டார். நன்கு யோசித்த பிறகுதான் முடிவு எடுப்பார். முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு இந்த வேலை தான் முக்கியம், இந்த வேலை முடித்தால் போதும், மற்ற வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று இருப்பார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் தன்னுடைய வேலை முடியும் வரை நேரம் தாமதம் ஆனாலும் இருந்து அந்த வேலையை முடித்த பிறகுதான் வருவார். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. பணம் சேமிப்பதில் ஆர்வம் உடையவர். பணத்தின் காரணமாக தன்னுடைய எந்த வேலையும் தடையாக கூடாது என்ற எண்ணம் உடையவர். இதற்கு இதுதான் பலன். ஓகே, நெக்ஸ்ட் உபய லக்னம் ப்ளஸ் உபயராசி. ஜாதகருக்கு தெரிந்த நபரே ஜாதகருக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் செய்வார். ஜாதகர் பாதித்த பிறகுதான் அதை நம்புவார். அதுவரை யார் என்ன சொன்னாலும் ஜாதகர் நம்ப மாட்டார். பிறர் வாழ்க்கையில் முன்னேற ஜாதகர் ஏனியாய் இருந்து உதவிகள் செய்வார். எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை நினைத்து வருத்தப்படுவார். ஜாதகருக்கு பயணம் அதிகம் பிடிக்கும். ஜாதகர் தன்னை விட உயர்ந்தவர்கிட்ட தான் அதிகம் பழகுவார். ஜாதகர் தன்னுடைய பேச்சு திறமை மூலமாக தன்னுடைய கஷ்டத்தை பிறரிடம் எடுத்து சொல்லி கடன் உதவியும் கேட்பார். பிறகு கடனால் தலைகுனிவு ஏற்படும். திரும்ப திரும்ப கடன் வாங்க வைக்கும் சூழ்நிலை ஏற்படும். தனக்கு தெரிஞ்ச பிறருடைய ரகசியத்தை தனக்குள் வைத்து கொள்ள மாட்டார். அவர் பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாலும் சரிங்க, மற்றவங்களை பற்றி கதை பேசக்கூடிய நபருங்க இவர். சரிங்களா, இவர் இப்படி, இவருடைய ஃபேமிலி இப்படி, இவர் பசங்க இந்த மாதிரி இருக்காங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறான், சின்ன வயசாக இருக்கான், இந்த மாதிரி இதுக்குள்ளேயே இந்த வயசுலேயே எல்லாத்தையும் நல்லா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் என்ன சொல்கிறது, அடுத்தவங்களுடைய வளர்ச்சியை கண்டு திறமையை கண்டு பொறாமைப்படக்கூடிய நபர்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லலாம். வாய் சும்மா இருக்காது. இந்த உபய லக்னம் உபயராசிக்காரங்க அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசின்னு வச்சிங்களேன், உங்கள் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு தான் இது சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.